அண்மை செய்தி. HMPV வகை புதிய தொற்று தமிழகத்தில் இல்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. HMPV தொற்று ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளதுதான், புதிதாக உருமாறிய தொற்று எதுவும் தற்போது பரவவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. HMPV தொற்று தமிழகத்தில் இல்லை என்றும் தற்போது தமிழகத்தில் இன்ஃப்ளூவன்சா தொற்றுதான் அதிக அளவில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. இதுவும் சாதாரண பருவகால காய்ச்சல்தான் என்றும் அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. HMPV வகை புதிய தொற்று தமிழகத்தில் இல்லை என்று சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனாவிடம் கேட்கலாம். ஸ்ரீனா, இது தொடர்பான விவரங்கள் என்ன? சீனாவில் வேகமாக பரவி வரக்கூடிய HMPV வைரஸ் பாதிப்பு என்பது காலையில் கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று என்பது ஏற்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. மேலும் குஜராத்திலும் ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 2 குழந்தைகளுக்கு இந்த வகை வைரஸ் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் சுகாதாரத்துறை சார்பாக ஏற்கனவே இந்த வைரஸ் பாதிப்பு தொடர்பாக தமிழகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுகாதாரத்துறை சார்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இதில் அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலர்களுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது, அதே போல பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை பணிகள் வழங்குவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. HMPV வைரஸ் தொற்றை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் இல்லை என்று சுகாதாரத்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகை தொற்று என்பது ஏற்கனவே தமிழகத்தில் இருப்பதாகவும் தற்பொழுது உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய HMPV வைரஸின் பாதிப்பு என்பது தமிழகத்தில் எதுவும் இல்லை என்று சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோய் தொற்று தடுப்பு ஆய்வகங்கள் 36 ஆய்வகங்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் அதே போல PCR பரிசோதனை கருவிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநில கட்ட அவசர மையத்தில் தற்போது வரையிலும் இந்த வகை பாதிப்பு ஏற்பட்டவர்களாக யாரும் கருதப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் தொற்றுதான் அதிக அளவில் இருப்பதாகவும் இதுவும் சாதாரண பருவநிலை காய்ச்சல் பாதிப்பை போலவே இருப்பதாக கருதப்படுவதாகவும் மக்கள் இதற்கான அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டவர்களையும் கண்காணித்தல், இதுபோன்ற பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டுப்படுத்துவதும் காய்ச்சல் பாதிப்பு பருவநிலை பாதிப்புகள் மட்டுமே தான் தமிழகத்தில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று பரவி வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு தற்போது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதன்படி HMPV தொற்று தற்போது வரை தமிழகத்தில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.